ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டு விஜயுடன் பேசிய ராகுல் காந்தியா? தாவேக்காவுடன் கூட்டணியா செல்வ பெருந்தகை? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டு தான் ராகுல் காந்தி தாவேக்கா தலைவர் விஜயிடம் பேசியதாக தமிழக அரசியல் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் செல்வ பெருந்தகையும் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளாராம். அதாவது அவர் கூறுகையில், விஜயுடன் ராகுல் காந்தி பேசியதால் எந்த ஒரு அரசியலும் இல்லை என்று கூறிய செல்வ பெருந்தகை, அதாவது கரூர் துயர சம்பவம் குறித்து தான் ராகுல் காந்தி அவரிடம் விளக்கம் ஒன்றை கேட்டிருந்தார். அதை மட்டும்தான் அவர் கேட்டிருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் எல்லாம் பேசப்பட்டு வந்ததாம். அதாவது கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் தான் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் போது 41 பேர் உயிர்ந்தது. தமிழகம் முழுவதும், அது மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே இது ஒரு துயர சம்பவமாக தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது இந்த விவகாரத்தில் தான் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி ஒன்றை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் விஜயின் பிரச்சார வாகனத்தையும் பறிமுதல் செய்ய அறிவுறுத்ததாம். ஆனால் தமிழக காவல்துறையோ இதுவரை விஜய் மீது மட்டும் காவல் வழக்கு பதிவு செய்யவிட தயக்கம் காட்டி வருவது ஏன் என்ற நிலையில் தான் இதை கூறப்படுகிறது. ஆனாலும் கூட தாவேக்காவின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோரெல்லாம் 8 நாட்களாகவே தலைமறைவாக உள்ளார்கள். இதனால் தான் விஜய் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திருமாவளவன் உள்ளிட்டோர் கட்சித் தலைவர்கள் எல்லாம் கேள்வியை அடுக்கடுக்காக எழுப்பி வருகிறார்களாம். இதனிடையில் தான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூட தாவேக்கா தலைவர் விஜயுடன் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அது மட்டுமன்றி அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ராகுல் காந்தியை சில முறை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறாராம். அதே போலதான் அரசியல் கட்சி தொடங்க பின்னரும் கூட காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விஜய் ஆர்வம் காட்டியுள்ளாராம். இதற்காக காய்களும் நகர்த்தி வருவதாம். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருந்து 39 எம்பிக்களை மட்டுமே வென்று கொடுத்த திமுக கூட்டணியிலிருந்து விலக ராகுல் காந்தி ஆர்வம் காட்டவில்லை ஏன் என்று கேள்வியெல்லாம் மக்களிடம் ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதாம். அதே போலதான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் பலரும் கூட அதிகாரத்தில் பங்கு பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழலில்தான் ராகுல் காந்தி விஜய் இடையிலான பேச்சுவார்த்தை, அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் இடையிலே கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். ராகுல் காந்தியின் தலையீடு காரணமாகவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதென்றும் தமிழக அரசு அமைதி காக்கிறது என்றும் விமர்சனங்கள்லாம் எழுந்து வருகிறதா. அதாவது இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி விஜய் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவரை விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளாராம். அதில் செல்வ பெருந்தகை பேசுகையில், இதில் எந்த ஒரு அரசியலும் கிடையாது, இதில் அரசியலும் நாங்கள் பேசவில்லை. இப்படியான துயர சம்பவத்தின் போது ராகுல் காந்தி கட்சி மாநிலம் பார்ப்பதே கிடையாது என்று கூறியிருந்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பேசிவிட்டு தான் விஜயுடன் ராகுல் காந்தி பேசினார். விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்வதெல்லாம் தவறான கருத்து. பாஜக கண்டிப்பாக ஆளும் முதல்வரிடம் கூட ராகுல் காந்தி விசாரிக்கிறாராம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த நிகழ்வை எல்லாம் ராகுல் காந்தி பார்க்கிறார். கண்டிப்பாக விஜயிடம் அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை என்று செல்வ பெருந்தகை உறுதிபட தெரிவித்தது அரசியல் வியூகங்கள் எல்லாம் பல சிந்தனைகள் எல்லாம் வகுத்து வருகிறதா.